ஒற்றுமையின் காட்டுக்காவலர்கள். இந்த உலகத்தில் ஒரு அழகான பசுமையான காடு இருந்தது. நீல வானம், மெதுவாக நகரும் வெள்ளை மேகங்கள், பறவைகளின் இனிய சத்தம். அந்த காட்டில் சிங்கம், யானை, கரடி, புலி, ஜிராஃப், ஜீப்ரா, காண்டாமிருகம் எல்லா விலங்குகளும் ஒரே குடும்பம் போல சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. இந்த காட்டின் தலைவர் துணிச்சலான சிங்கம். ஆனால் அது ஒருபோதும் அகந்தை காட்டவில்லை. எல்லாரையும் சமமாக நேசித்தது. யானை அதன் பெரிய உடம்புக்குள் ஒரு பெரிய நல்ல மனசை வைத்திருந்தது. குட்டி விலங்குகளுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருந்தது. கரடி அன்பின் அடையாளம், குட்டிகளை தன் உயிரைப் போல பார்த்தது. ஜிராஃப் உயரத்திலிருந்து எல்லாத்தையும் கவனித்து எச்சரிக்கை கொடுத்தது. புலி வேகம், துணிச்சல், ஆனால் தேவைப்படும் போது எப்போதும் உதவ தயாராக. ஜீப்ரா எல்லாருக்கும் வழிகாட்டும் நண்பன். காண்டாமிருகம் பலமுள்ளவன், ஆனால் நல்ல மனசுடன். இந்த காடு ஒற்றுமை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம். ஒரு நாள் மாலை நேரம், சூரியன் மறைய ஆரம்பித்தது. ஆனால் அந்த நாள் சாதாரண நாள் இல்லை. வானம் மெதுவாக கருப்பாக மாறியது. காற்று வேகமாக வீசியது. மரங்கள் அசைந்தன. அப்போ ஜிராஃப் தொலைவிலிருந்து பார்த்து பயந்தது. எனக்கு தொலைவிலே பெரிய புயல் வர்ற மாதிரி தெரியுது. அந்த வார்த்தைகள் கேட்டதும் குட்டி விலங்குகளின் கண்களில் பயம் தெரிந்தது. மழை பலமாக கொட்ட ஆரம்பித்தது. மரம் ஒன்று சாய்ந்தது. தண்ணீர் ஓடைகள் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு குட்டி கரடி அழுது கொண்டே சொன்னது, எனக்கு பயமா இருக்கு, நாம சேஃபா இருப்போமா? காடு முழுக்க கலக்கம், பயம், அமைதி இல்லாத நிலை. அப்போ ஒரு கர்ஜனை ஒலித்தது. அது கோபமில்லை, அது தைரியம். சிங்கம் சொன்னது, யாரும் பயப்படாதீங்க, நாம ஒற்றுமையா இருந்தா இந்த காட்டுக்கு எதுவும் ஆகாது. அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்தது. யானை மெதுவாக முன்னே வந்தது. குட்டி விலங்குகளை நான் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கரடி உடனே சொன்னது, நானும் இருக்கேன், குட்டிகளை நான் பாத்துக்கிறேன். அந்த நிமிஷம் முதல் ஒற்றுமை வேலை செய்ய ஆரம்பித்தது. யானை தன் பெரிய உடம்பால் குட்டிகளை மூடி பாதுகாத்தது. கரடி குட்டிகளை கட்டிப்பிடித்து அவர்களுக்கு தைரியம் சொன்னது. ஜிராஃப் மழையிலும் தைரியமாக பாதுகாப்பான வழியை காட்டியது. புலி வேகமாக ஓடி எங்கே ஆபத்து இருக்கு என்று தகவல் கொண்டு வந்தது. காண்டாமிருகம் விழுந்த மரங்களை தன் பலத்தால் தள்ளி வழி செய்தது. ஜிராஃப் உயரத்திலிருந்து எல்லாத்தையும் கவனித்து எச்சரிக்கை கொடுத்தது. ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்ததை செய்தார்கள். யாரும் தனியாக இல்லை, யாரும் பயந்து கொண்டு நின்றதில்லை. மெல்ல மெல்ல மழை நின்றது. காற்று சாந்தமானது. கருப்பு மேகங்கள் விலகின. வானில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. சூரியன் மீண்டும் புன்னகையுடன் ஒளிர்ந்தது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. குட்டி விலங்குகள் சந்தோஷமாக ஓடி வந்து சொன்னது, நீங்க எல்லாம் இல்லையா இருந்தா நாங்க சேஃபா இருக்க மாட்டோம். யானை மெதுவாக சொன்னது, நாம ஒற்றுமையா இருந்ததால தான் இந்த புயலை ஜெயிச்சோம். அப்போ சிங்கம் எல்லாரையும் பார்த்து சொன்னது, பலம்னா தனியா இருக்கிறதில்ல, ஒற்றுமையா இருப்பதுதான் உண்மையான பலம். அந்த காடு முழுக்க ஒரே சத்தம் கேட்டது, ஒற்றுமை இருந்தா எந்த ஆபத்தையும் நாம ஜெயிக்கலாம். சூரியன் மெதுவாக மறையும் போது எல்லா விலங்குகளும் ஒன்றாக நின்று அந்த அழகான காட்சியை பார்த்தது. மெதுவான குரலில் ஒரு இறுதி வார்த்தை, குழந்தைகளே, நீங்களும் உங்கள் நண்பர்களோடு, உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையா இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு நண்பன்தான்.